படத்தோட ஆரம்பத்துல கதை 1972 நடக்கிற மாதிரி காட்டுறாங்க. ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பொழுதுடிக்கு முன்னாடி அவங்க வீட்டுல இருக்கிற வெங்காய செடிகளுக்கு தண்ணி ஊத்திட்டு இருக்கும்போது எப்படியோ இந்த வருஷம் கொஞ்சம் விளைச்சல் நல்லா தான் இருக்குது, இதை பயன்படுத்தி நம்ம பொண்ணுக்கான மருத்துவ செலவு வந்து நம்ம பார்க்கலாம். ஆனா எவ்வளவுதான் செலவு பண்ணாலும் பொண்ணு வந்து சரியாகவே மாட்டேங்கிறாளே, இன்னும் நடுராத்திரில எந்திரிச்சு குறந்தே வழக்கமா வச்சிருந்திருக்காளேன்னு அந்த புருஷங்காரன் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்ப அவங்க வீட்டுல இருந்து அவங்க பொண்ணு அலற மாதிரி சத்தம் கேக்குது. உடனே இவங்களும் அடிச்சு பிடிச்சு வீட்டுக்கு போறாங்க. ஒரு ரூம்ல இருந்து அந்த ஒரு பொண்ணு எதையோ பார்த்து பயந்து வந்த மாதிரி கீழே விழுந்துகிட்டு அப்படியே அலற ஆரம்பிக்கிறா. திடீர்னு அவளோட வயிறு எல்லாமே அப்படியே காத்தடிச்ச மாதிரி பயங்கரமா வந்து பெருசாக ஆரம்பிக்க அதே இடத்துல உடம்பு அப்படியே வெடிச்சு ரத்தம் கக்கி அங்கேயே வந்து இறந்து போக அங்க சீன் கட் பண்ணி இப்ப கொஞ்ச நாள் கழிச்சு கட்டுறாங்க. ஒரு மலையோரத்துல ஒரு வீடு இருக்குது. அந்த வீட்டுல காலங்காத்தால ஆனோடனே நம்ம ஹீரோயின் ஆஹா லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லி அடிச்சு பிடிச்சு எந்திரிச்சவன் செடிகளுக்கு எல்லாம் தண்ணி ஊத்தணுமே அப்பா வந்தாரு திட்டுவாருன்னு சொல்லிட்டு கேனை தேடிட்டு அவங்க அம்மா கிட்ட கேட்கும் போது நல்ல வேலை உன் நல்ல நேரம் அப்பா வீட்டுல இல்ல இருந்திருந்தாருன்னா நீ அவ்வளவுதான் சொல்லும் போது நம்ம ஹீரோயினோட தங்கச்சி அங்கிருந்து வந்துட்டு அவளே நானே தண்ணி ஊத்திட்டேன் நீ கம்முனு உட்காருன்னு சொல்லுவா. ஆக்சுவலி நம்ம ஹீரோயினோட அப்பா அம்மாவோட சேர்த்து மொத்தமா 8 பேர் இந்த வீட்டுல இருக்கிறாங்க. அவளோட அண்ணக்காரனுங்க 3 பேரும், அதுக்கப்புறம் அவளோட தங்கச்சிங்க 2 பேரும். சோ இவளோட சேர்த்து மொத்தமா 6 குழந்தைங்க. அதுல மூத்த அண்ணன் மட்டும் வெளியூர்ல போய் வேலை பார்த்துட்டு இருக்கிறான். மத்தவங்க எல்லாருமே இங்கதான் இருக்கிறாங்க அந்த கிராமத்துல. ஸ்கூலுக்கு கிளம்பிக்கிட்டு இருக்கிற அவங்களோட பொண்ணுங்கிட்ட நம்ம ஹீரோயினோட அம்மா இன்னைக்கு சாயந்தரம் சீக்கிரம் வீட்டுக்கு வந்துருங்க, பக்கத்து ஊர்ல ஒரு கண்காட்சி போட்டு வந்திருக்காங்க, அதை பாக்குறதுக்காக அப்பா அவங்களை கூட்டிட்டு போகலான்னு இருக்கிறாருங்கும் போது அவங்களுக்கு பயங்கர ஹாப்பி. அதுக்கப்புறம் ஸ்கூல் வேனை பிடிக்கிறதுக்காக நடந்து வந்துகிட்டு இருப்பாங்களா. ஆனா அப்பதான் நம்ம ஹீரோயின் இந்த மாதிரி இன்னைக்குதான் ஸ்கூலோட கடைசி நாள், சோ அதனால என்னால நேரமா வீட்டுக்கு வர முடியுமான்னு தெரியல, ஸ்கூல்ல கூட்டணும் டெஸ்க் எல்லாத்தையும் அடிக்க வைக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருப்பாளா. அப்போ நம்ம ஹீரோனோட குட்டி தங்கச்சி இருக்கிறாள், அவ ஒரு மாதிரி சோகமா இருப்பா. என்னன்னு விசாரிக்கும் போதுதான் அவங்க அம்மா பஞ்சு முட்டா மாதிரியான விஷயங்கள்லாம் வாங்கி தர மாட்டாங்க, பல்லு சொத்தையாயிருன்னு சொல்றாங்கன்னு சொல்ல இதை கேட்டு நம்ம ஹீரோயின் இதெல்லாம் ஒரு விஷயமா அம்மாக்கு தெரியாம நாங்க வாங்கி தரோங்கும் போது அந்த பொண்ணு வந்து பயங்கர ஹாப்பியா நான் முதல்ல போய் பஸ் பிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா போவாளா. போனவ அந்த இடத்துல அப்படியே எதையோ பார்த்து ஷாக்கா நின்னுகிட்டு இருக்கும் போது என்னடின்னு கேட்க அங்க ஒரு பெரிய ஒரு மரம் இருக்கும். அந்த மரத்தையே தான் அந்த குட்டி பொண்ணு பாத்துக்கிட்டே இருப்பால. என்னடி ஆச்சுன்னு கேட்கும் போது அந்த குட்டி பொண்ணு எந்த ஒரு பதிலும் சொல்லாம வேகமா பஸ்ஸுக்கு போயிருவா. அதுக்கப்புறம் ஸ்கூல்ல கட்டுறாங்க இதுதான் கடைசி நாள் அப்படிங்கறங்காட்டி நம்ம ஹீரோயின் அவ கிளாஸ்ல இருக்கிற டெஸ்க் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு போர்டு எல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டு இருக்கும் போது அவளோட கிளாஸுக்கு அவளோட குட்டி தங்கச்சியுமே வருவாளா. வந்தவ கையில ஏதோ ஒரு பேப்பரை வச்சு பாத்துக்கிட்டு இருக்கும் போது என்னன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் அதை வாங்கி பாக்குறாளா. அதுல ஏதோ ஒரு கொடூரமான ஒரு உருவம் வரையப்பட்டிருக்குது. அந்த டெஸ்க்கு கடையில இதே மாதிரியான நிறைய டிராயிங்ஸ் இருக்குது. ஆனா அதுல நார்ட் அப்படிங்கிற ஒரு பொண்ணோட பேர் எழுதி இருக்கேன். அந்த பொண்ணோட பேரை படிச்ச அந்த குட்டி பொண்ணு இந்த நார்ட்ங்கிறது கொஞ்ச நாளுக்கு முன்னாடி கொடூரமா ஒரு பொண்ணு வந்து இறந்து போனால அது அவதானே அப்படின்னு கேக்குறா. ஸ்டார்டிங் சீன்ல ஒரு பொண்ணோட உடம்பு வந்து அப்படியே ஊதி இறந்து போயிருந்திருப்பால, சோ அந்த பொண்ணு இங்கதான் படிச்சிருந்திருப்பா போல. அடுத்த சீன்லயே காலையிலேயே நம்ம ஹீரோயின் சொன்ன மாதிரி அதை எல்லாத்தையும் கிளீன் பண்ணி முடிச்சுட்டு திருப்பி அவங்களோட பஸ் ஸ்டாப்புக்கு வரும்போது ஆல்மோஸ்ட் நைட் ஆக போகுது. அப்பா வேற திட்டுவாரு அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா இவங்களும் அந்த ஒரு காட்டு வழியா வந்துகிட்டு இருப்பாங்களா. அப்போ காலையில பார்த்த அந்த ஒரு பெரிய மரம் இருக்குதுல்ல, அது பக்கத்துல ஒரு கொடூரமான உருவம் நின்னுகிட்டு இருக்க. முதல்ல அந்த ஒரு குட்டி பொண்ணு இருக்கிறாள் அவதான் அதை கவனிக்கிறா. அதுக்கப்புறமே நம்ம ஹீரோயினும் அவளோட இன்னொரு தங்கச்சியும் அந்த பேயை பார்த்த உடனே பயத்துல அங்கிருந்து வேகமா ஓடி வந்துகிட்டு இருக்க. காட்டுக்கு நடுவுல இருந்து ஏதோ ஒரு பையன் வந்து அவங்கள பயமுறுத்துறானா. இது யாருன்னா நம்ம ஹீரோயினோட அண்ணனா தான் இருக்கும். ஏன்டா அப்படி பண்ற, ஏன் தேவையில்லாம பயமுறுத்துற அப்படின்னு இவங்க வந்து கடுப்பாகும் போது அப்பா உங்களை கூப்பிட்டாங்க, இன்னும் எவ்வளவு நேரம் பண்ணிட்டு இருக்கீங்க, அதனால தான் உங்களை பாக்குறதுக்காக வந்தேன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரையும் கூப்பிட்டுட்டு திருப்பி வீட்டுக்கு போறானா. அங்க போய் பார்த்தா நம்ம ஹீரோயினோட அப்பா ஒரு பெரம்போட வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு. உங்களை எப்போ வர சொன்னா எப்போ வரீங்க, நைட் நேரத்துல காட்டுக்குள்ள போக கூடாதுன்னு சொல்லி இருந்திருக்கல. நம்ம ஹீரோயினும் இந்த மாதிரி கிளாஸ் ரூம் கிளீன் பண்ண வேண்டிய வேலை இருந்ததுன்னு சொல்லும் போது அந்த பேச்செல்லாம் அவங்க அப்பா கிட்ட எடுபட மாதிரி தெரியல. பயங்கர ஸ்ட்ரிக்டான பேரண்டா இருப்பாரு போல. ஒழுங்கா சொல் பேச்சு கேட்டு இருக்கிற மாதிரி இருந்தீங்கன்னா ஸ்கூலுக்கு போகலாம், இல்லன்னா உங்க அண்ணாக்காரங்க 2 பேரும் மாதிரி உங்களை பண்ணைக்கு அனுப்புறேன்னு மிரட்டிட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் காலையில சொன்ன மாதிரி அன்னைக்கு நைட்டு அவங்கள அந்த ஒரு பொருட்காட்சிக்கும் கூட்டிட்டு போறாங்களா. முதல்ல போனோடனே அங்க ஒரு கோயில் இருக்கும், அதுல போய் ப்ரே பண்ணிட்டு இருக்கும் போது அவங்க அம்மாவை பார்த்து நம்ம ஹீரோயின் ஆமா நம்ம குடும்பத்துல தான் அந்த அளவுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லையே, எதுக்கு நீங்க வந்து இந்த அளவுக்கு வேண்டிட்டு இருக்கீங்க கேட்க அவங்க அம்மா பெருசா எந்த ஒரு பதிலும் சொல்ல மாட்டாங்க. அதுக்கப்புறம் அங்க இருக்கிற எல்லா இடத்துலயும் சுத்திட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோனோட குட்டி தங்கச்சி கேட்ட மாதிரியே அவளுக்கு ஒரு பஞ்சு முட்டா வாங்கி கொடுத்துட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோனோட இன்னொரு தங்கச்சி ஒரு மாதிரி இரும்புவாளா. என்னடி உடம்புக்கு இது சரியில்லையா, இரு அம்மாட்ட போய் சொல்லலாம் அப்படிங்கும் போது இல்ல வேண்டாம் போய் சொல்லிட்டீங்கன்னா அம்மா இது திருப்பி நம்மள வீட்டுக்கு கூட்டு போயிருவாங்க, அதனால அங்க இருக்கிற ராட்டனத்துல வந்து நம்மளால ஆட முடியாது, அதெல்லாம் முடிச்சிட்டு அப்புறம் வேணா சொல்லிக்கலாம்னு சொல்லுவா. சரின்னு நம்ம ஹீரோயின் அவளோட தங்கச்சிங்க அண்ணக்காரனுங்கன்னு சொல்லி எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா அங்க இருக்கிற ராட்டனத்துல ஆடிட்டு இருக்கும் போது அந்த ஒரு குட்டி பொண்ணு வெளியில எட்டி பாப்பாளா. பார்த்தா கீழே ஒரு கொடூரமான கிளவி நின்னுகிட்டு அப்படியே அந்த ஒரு பொண்ணை பார்த்து கை காட்ட பயந்து போனவ அப்படியே நம்ம ஹீரோயினை வந்து கட்டி பிடிச்சிக்கிறா. என்னடான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் திரும்பி பாக்குறான். ஆனா அந்த ஒரு கிளவி அங்க இல்ல. ராட்டனத்தை ஆடி முடிச்சுட்டு கீழே இறங்கும் போது நம்ம ஹீரோயினோட தங்கச்சி ஒருத்திக்கு பயங்கரமா இரும்புல வந்துட்டு இருந்ததுல அவளால வந்து சுத்தமா நடக்கவே முடியல. அப்படியே ஒரு மாதிரி பயங்கர டயர்டா இருக்கும் போது அங்க வந்து அவங்க அம்மாவும் என்னடி ஆச்சுன்னு கேட்க நம்ம ஹீரோயின் ராத்திரி நேரம் இல்ல வெளியே வந்திருக்கோம், சோ ஏதாவது சளிகிது பிடிச்சிருக்குன்னு சொல்லி சமாளிக்கும் போது சரின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிடுறாங்க. அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோயினோட ஒரு அண்ணன்காரன் அந்த ஒரு தங்கச்சியை கூப்பிட்டு
போட்டுக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டு திருப்பி வரலான்னு பார்க்கும்போது அவங்க கார்ல இன்னொருத்தன் வந்து ஏறான். அது யாருன்னா அதுல ஒரு மூத்த அண்ணக்காரன் வெளியூர்ல வேலை செய்யறதா இருந்தால அவன் தான் திருப்பி வந்திருப்பான் போல. ரோட்ல வச்சு இவங்கள பார்த்த உடனே அந்த கார்ல ஏறிக்கிட்டு அப்படியே அவங்க கூட வீட்டுக்கு வரானா. வீட்டுக்கு வந்தோடனே இருக்கிற எல்லாருக்கும் அவங்க அண்ணக்காரனை பார்த்து பயங்கர ஹாப்பி. ரொம்ப நாள் கழிச்சு பயங்கர வீட்டுக்கு வந்திருக்கான்னு அவங்க பேரண்ட்ஸுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அன்னைக்கு நைட்டு நம்ம ஹீரோனோட தங்கச்சி இருக்கிறாள், அவளுக்கு ஒரு மாதிரி கெட்ட கனவு வந்துட்டு அப்படியே கண் முழிச்சு எந்திரிக்கிறாளா. வெளியில ஜன்னல் வந்து நீக்கி இருக்கிறத பார்த்துட்டு சரின்னு சொல்லி அதை போய் சாத்த ட்ரை பண்ண திருப்பி வந்து படுக்கலாங்கும் போது மறுபடியும் அந்த ஒரு ஜன்னல் கதை வந்து நீக்குது. என்னடான்னு சொல்லிட்டு கிட்ட போகும்போது அப்ப அவளுக்கு பின்னாடி ஒரு கொடூரமான உருவம் இருக்கிற மாதிரி காட்ட அவ திரும்பி பார்க்கும்போது அந்த ஒரு உருவம் அங்க இருக்கிற மாதிரி தெரியலையா. கரெக்டா நம்ம ஹீரோயினுமே அந்த ஒரு டைம்ல கண் விழிக்கும் போது அந்த இடத்துல அவளோட தங்கச்சி மட்டும் நடந்து போயிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. இந்நேரத்துல இவ தூங்காம என்ன பண்றான்னு அவளை ஃபாலோ பண்ணி போனா தங்கச்சிக்காரி கிச்சனுக்கு போயிட்டு அங்க எதையோ சாப்பிட்டு இருப்பாள். அவ கிட்ட போகலாங்கும் போது கரெக்டா ஒரு ரேடியோ ஆன் ஆக இது என்னடா சம்பந்தம் இல்லாம ஆன் ஆகுதுன்னு சொல்லி அதை ஆஃப் பண்ணி போயிட்டு அப்படியே திரும்புறாள். பார்த்தா தங்கச்சி பின்னாடி வந்து நிக்கிறான். ஏய் என்னடி வந்து பயமுறுத்துற, சரி இங்க என்ன பண்ணிட்டு இருக்கிற இந்நேரத்துல, எனக்கு பசிச்சுதா அதான் சாப்பிட வந்தையா சரின்னு சொல்லிட்டு திருப்பி ரூமுக்கு போறாங்களா. நம்ம ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல. அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோயின் தூங்கி எந்திரிச்சு வரும்போது அவங்க அப்பாவோட பண்ணையில ஒருத்தர் வேலை பார்த்துட்டு இருப்பாரு. அவரு நைட் நேரத்துல ஏதோ ஒரு கொடூரமான உருவத்தை பார்த்தேன்னு சொல்லிட்டு இருக்கும் போது அவங்க அப்பா அதை எதையுமே பெருசா கண்டுக்காம உனக்கு காசு வேணும்னா சொல்லு, சும்மா பேயெல்லாம் உதார விட்டு இருக்காதுன்னு சொல்லிடுவாரு. சரிப்பா கோவப்படாதீங்கன்னு அந்த ஒரு அண்ணங்காரன் சொல்லிட்டு அவர் அமுச்சு வச்சுட்டு அந்த ஒரு ஆள் கிட்ட ஓகே அப்பா அப்படிதான் கோவப்படுவாரு, வயசானவரு, என்ன விஷயங்கிறத எங்கிட்ட சொல்லுங்கன்னு கேட்க இல்ல தம்பி இனிமேல் சொல்றதுக்கு எதுவும் கிடையாது, இன்னைக்கு பண்ணையில என்ன வேலை இருக்குதோ அதை எல்லாத்தையும் நான் முடிச்சுட்டு இனிமேல் நான் இங்க வேலைக்கு வர மாட்டேன். ஆனா ஒரே ஒரு விஷயம், உன்னோட குடும்பத்தை மட்டும் கொஞ்சம் பாத்துக்கோ அப்படின்னு ஒரு மாதிரி வான் பண்ணிட்டு போவாரா. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் அவ தங்கச்சி கிட்ட போயிட்டு ஓகே இன்னைக்கு கொஞ்சம் கிளைமேட் நல்லா இருக்கிற மாதிரி தெரியுது, வாவேன் ஒரு வாக்கிங் போயிட்டு வருவான்னு கேட்கும் போது இல்ல என்னால வர முடியாதுன்னு சொல்லிட்டு அங்க அந்த குட்டி பொண்ணு இருக்கிறாள் அவளை கூப்பிட்டு இங்க வாவேன் வந்து எனக்கு கொஞ்சம் மசாஜ் பண்ணி விடுவேன்னு சொல்லுவாள். உடனே நம்ம ஹீரோயின் எதுக்கு சின்ன பொண்ணு தேவையில்லாம வேலை வாங்கிட்டு இருக்கிறேன்னு கேட்க லைக் ரெண்டு பேரும் அந்த இடத்துல சண்டை போட ஆரம்பிச்சிருவாங்களா. அப்ப அங்க வந்து நம்ம ஹீரோனோட அம்மா என்னாச்சுன்னு கேட்கும்போது உடனே அந்த ஒரு தங்கச்சிக்காரி இல்லம்மா நானே உடம்பு சரியில்லாம படுத்திருக்கேன், ஆனா வெளியில வா போய் நடந்துட்டு வரும் அப்படின்னு சொல்லி அக்கா என்ன ஃபோர்ஸ் பண்றான்னு சொல்லும் போது அவங்க அம்மா பிடிச்சி நம்ம ஹீரோயின் வந்து பயங்கரமா திட்டி விட்டுறாங்களா. இது எல்லாம் ஃபீல் பண்ணிட்டு வெளியே வந்து நின்னுகிட்டு இருக்கேன். அப்ப அந்த ஒரு குட்டி பொண்ணு நம்ம ஹீரோயின் கிட்ட இன்னைக்கு நைட் நான் உங்க கூடயே படுத்துறேன், ஏன்னா எனக்கு சின்ன அக்கா கூட வந்து படுக்க பிடிக்கல, அவங்க நைட் ஃபுல்லா என்ன ஒரு மாதிரி பாத்துட்டு இருந்தாங்க, அவங்களோட மூஞ்சி வந்து இப்படிதான் இருந்துச்சுன்னு சொல்லி அப்படியே தரையில வந்து உறைஞ்சு காட்டுவாளா. அதை பார்த்து நம்ம ஹீரோயின் பயந்து போயிட்டு சரி சரி நீ என் கூடயே படுத்துக்கலாம்னு சொல்லி அந்த பொண்ணு அமுச்சு வச்சுட்டு அந்த ஒரு டிராயிங் அப்படியே அழிக்கிறாளா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினோட அப்பா அம்மாவுமே ஒரு முக்கியமான வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு டவுனுக்கு கிளம்புறாங்க, நாளைக்கு காலையில வந்துருவோம் அது வரைக்கும் பாத்துரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்ப. இன்னொரு பக்கம் அந்த மூத்த அண்ணா இருக்கிறான்ல அவன் இன்னும் ரெண்டு தம்பிங்களை வந்து கூப்பிட்டு வச்சுக்கிட்டு ஒரு மீட்டிங் மாதிரி போட்டு அம்மா இங்க பண்ணையில வேலை செய்யறவர் சம்திங் எதையோ அமானுஷ்யமா பார்த்தாருன்னு சொல்லியிருக்காரு. அவர் ஏதோ சும்மா விளையாட்டுக்கு சொல்ற மாதிரி எல்லாம் தெரியல, உண்மையாவே எதையோ பார்த்து பயந்துருக்காரு. அந்த மாதிரி நீங்க எதையாவது பார்த்து பயந்தீங்களாடான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கவே கரெக்டா அவங்க பேசுற எல்லாத்தையும் ஒட்டு கேட்டு நம்ம ஹீரோயின் உள்ள வந்துட்டு எனக்கு கேட்டுச்சு, ஒரு பெண்ணோட அழுகுரல் வந்து எனக்கு கேட்டுச்சுன்னு சொல்லுவாளாம். அதுக்கு அந்த ரெண்டு அண்ணக்காரனுங்க இந்த மாதிரி அந்த சத்தம் உனக்கு மட்டும் தானே கேட்டுச்சுன்னு சொல்ற, அது மேபி உன்னோட பிரம்மையா இருக்கலாம், அது வந்து எங்களுக்கு கேட்கலையேன்னு சொல்லுவாங்களா. இருந்தாலும் அந்த மூத்த அண்ணனுக்கு மட்டும் நம்ம ஹீரோயின் சொல்றதுல ஏதோ ஒரு லாஜிக் இருக்கிற மாதிரி தெரியும். அதுக்கப்புறம் அன்னைக்கு நைட்டு நம்ம ஹீரோயின் வெளியே வருவாளா, பார்த்தா அந்த மூத்த அண்ணன் அதே இடத்துலதான் ஒரு தொட்டில் கட்டி படுத்திருந்திருப்பான். கிட்ட போயிட்டு இங்க என்ன பண்றேன்னு கேட்கும் போதுதான் அவன் சொல்றான் உனக்கு அந்த அழுகுரல் கேட்டுச்சுன்னு சொன்ன இல்ல, எனக்கு அந்த அழுகுரல் கேட்கல, அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் வெளியே படுத்திருந்திருக்கேன், நம்ம வீட்டுல வேலை செஞ்சுட்டு இருந்தவருமே இதே மாதிரியான ஒரு அழுகுரல் கேட்டுச்சுன்னு சொல்லி தான் அப்பா கிட்ட பேசிட்டு இருந்தாரு. அதை பத்தி நான் போய் விசாரிக்கும் போது அதை பத்தி பெருசா எதுவும் சொல்லிக்காம அது திருப்பி வந்துருச்சு, அதனால பாத்துருங்கன்னு சொல்லிட்டு போனாரு, அது என்னென்ன பாக்குறதுக்காக தான் நான் வெளியே படுத்திருக்கேன்னு சொல்லுவான். அதுக்கப்புறம் திருப்பி வந்து நம்ம ஹீரோயின் ரூம்ல தூங்கிட்டு இருக்கும் போது மறுபடியும் நடுராத்திரியில அவளோட தங்கச்சி எந்திரிச்சு போறாளா. ஆனா இந்த தடவை நம்ம ஹீரோயின் அவளை தடுக்காம ஏதோ ஒரு விதமான சத்தம் அவளோட காதுல கேட்கும் போது மயக்கமடைய போயிடுறாளா. ஆனா அவளோட கையை வந்து கடிச்சுக்கிட்டு அந்த ஒரு வழியில அவ மயக்கமாகாம இருக்க கொஞ்சம் அந்த சத்தம் நின்னதுக்கு அப்புறம் உடனே அவளோட தங்கச்சியை தேடி போகிறாங்க போது ஒரு இடத்துல அந்த ஒரு குட்டி பொண்ணை அவ பாக்குறாளா. இங்க என்ன பண்ற, சொல்ற வரைக்கும் வெளியே வராதுன்னு சொல்லிட்டு அந்த ஒரு குட்டி பொண்ணை ஒரு கபோர்ட்ல வந்து ஒளிய வச்சுட்டு நம்ம ஹீரோயின் அவளோட தங்கச்சியை தேடி வெளியே வராளா. பார்த்தா வீட்டுக்கு வெளியில அந்த மூணு அண்ணக்காரனுங்களும் துப்பாக்கியும் உருட்டுக்கட்டையெல்லாம் எடுத்துக்கிட்டு அப்படியே வந்து சுத்திக்கிட்டு இருக்கிறானுங்க. வெளியே வந்து நம்ம ஹீரோயினை பார்த்தோன்னே இங்க என்ன பண்ற, உடனே உள்ள போய் வந்து ஆபத்து அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறானா. அந்த இடத்துல வயலுக்கு நடுவுல ஒரு கொடூரமான உருவம் நின்னுட்டு இவங்களே முறைச்சு பார்த்துட்டு இருக்கும் போது அதுல ஒருத்தன் துப்பாக்கி வச்சு ஷூட் பண்றானா. மிச்சம் இருந்த அந்த ரெண்டு அண்ணக்காரனுங்க அந்த தங்கச்சி பொண்ணை எங்கேயோ இருந்து தூக்கிட்டு வருவானுங்களா. வந்தோடனே வீட்டுக்குள்ள போயிட்டு இருக்கிற ஜன்னல் கதவுன்னு சொல்லி எல்லாத்தையும் சாத்திக்குவாங்க. அவளை பெட்ல படுக்க வச்சுட்டு என்னாச்சுமா என்ன நல்லா தானே இருக்கிறேன்னு கேட்கும் போது இல்ல லைட்டா வயிறு வலிக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லுவாளா. கூடவே அம்மா இருக்கிற எல்லாரும் ஏன் என்ன சுத்தி நிக்கிறீங்க, பிளஸ் எனக்கு என்ன நடந்துச்சு, நான் எங்க இருக்கிறேன் அப்படின்லாம் கேட்டுக்கிட்டு இருப்பாளா. இல்லம்மா ஒன்னும் பிரச்சனை இல்ல, நீ ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லி 4 பேரும் ஹால் நடுவில் உட்காந்துக்கிட்டு
இருக்க அப்ப நம்ம ஹீரோயின் என்ன நடந்துச்சு உண்மை என்கிட்ட சொல்லுங்கன்னு கேட்க அப்பதான் அந்த அண்ணக்காரன் சொல்ல ஆரம்பிக்கிறான். நம்ம ஹீரோயினை நைட்டு தூங்க போக சொல்லி இருந்திருப்பான்ல, அதுக்கப்புறம் அந்த 3 அண்ணக்காரங்களும் அதே இடத்துல உட்காந்து சரக்கு அடிச்சு இருந்திருப்பானுங்களா. அந்த பெரிய அண்ணன் இருக்கிறான்ல அவன் தான் கொஞ்சம் தெளிவா இருந்திருப்பான். வந்து தம்மு பாத்துக்கலாம்னு பார்க்கும்போது வீட்டுக்குள்ள இருந்து அந்த ஒரு தங்கச்சி பொண்ணு வெளியே வருவாளா, இங்க நடி பண்றேன்னு சொல்லிட்டு அவளை தடுக்கலான்னு போக திடீர்னு ஒரு அழுகுரல் கேட்க அந்த ஒரு சத்தத்தால அந்த அண்ணக்காரன் மயக்கமாகற மாதிரி இருக்கும். மயக்கமாகறதுக்குள்ளேயே அங்க இருக்கிற ஒரு விளக்குல கைய வச்சு சூடுபடுத்திட்டு திருப்பி சுயநினைவுக்கு வர போதையில மயங்கி இருந்த மிச்ச 2 தம்பிக்காரனுங்க இருக்கிறானுங்களா, அவனுங்க 2 பேரும் எழுப்பி விட்டுட்டு தங்கச்சி எங்க போனான்னு சொல்லி வயல்ல தேடிட்டு இருக்கும் போதுதான் மறுபடியும் அந்த ஒரு உருவத்தை பார்த்துருப்பானுங்க. ஆனா திருப்பி டார்ச் அடிச்சு பார்க்கும்போது அந்த உருவம் அங்க இருந்திருக்காதா. சரின்னு சொல்லி காட்டுக்குள்ள இன்னும் டீப்பா போய் அங்க தங்கச்சியை தேடும் போது அந்த ஒரு பொண்ணு அங்க ஒரு பெரிய ஆலமரம் மாதிரி மரம் பெருசா இருந்திருக்கும்ல, அதை பார்த்தபடியே நின்னுட்டு இருப்பா. கிட்ட போயிட்டு எப்படியோ தங்கச்சியை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு அவங்க நினைக்கும் போது அந்த ஒரு பேய் உருவம் அந்த மரத்துக்குள்ள போற மாதிரி இருக்குமா. உடனே அந்த பெரிய அண்ணக்காரன் துப்பாக்கியை எடுத்து அந்த ஒரு மரத்தை ஷூட் பண்ண ஆரம்பிப்பான். ஆனா அப்ப அந்த ஒரு பேய் திடீர்னு அந்த மரத்துக்கிட்ட நிக்கிறது, வேற ஒரு மரத்துக்கிட்ட நிக்கிறது, காட்டுக்குள்ள நிக்கிறதுன்னு சொல்லி அவங்கள ஒரு பாடா படுத்தி இருந்திருக்காங்க. இதுதான் நடந்துச்சுன்னு சொல்லி எல்லா விஷயத்தையும் நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்லும் போது அப்ப நம்ம ஹீரோயினுமே நானும் அந்த உருவத்தை வந்து பார்த்திருக்கேன், நீங்க சொன்ன அதே ஒரு பெரிய மரத்துக்கிட்ட தான், அதோட முடி நீளமா இருக்கும், கண்ணு வெள்ளையா இருக்கும், கொடூரமா கருப்பு கலர்ல ஒரு துணியை போட்டு அதை நான் பார்த்திருக்கேன்னு சொல்லும் போது டக்குன்னு ஏதோ காத்துக்கு கதை அடிச்ச மாதிரி சத்தம் கேட்குமா. நம்ம ஹீரோயின் பயங்கரமா அரண்டு போயிடுறா. இருந்தாலும் அண்ணக்காரனுங்க காத்துக்கு தான் அடிச்சிருக்கும், நீ எதுவும் பயப்படாத பாத்துக்கலன்னு சொல்லிட்டு அன்னைக்கு நைட்டு தூங்க வச்சிடறாங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில அந்த அண்ணக்காரன் காரெல்லாம் ரெடி பண்ணிட்டு அவனோட தங்கச்சிக்கு அந்த நார்ட் அப்படின்னு சொல்லி படத்தோட ஆரம்பத்துல ஒரு பொண்ணுக்கு ஒரு மாதிரி ஆச்சுல, அந்த ஒரு பொண்ணை பத்தி நான் ஊருக்கு வரும்போது விசாரிச்சு சில விஷயங்கள்லாம் கேள்விப்பட்டேன், அதே மாதிரி நடக்கிற மாதிரி தெரியுது, தங்கச்சியை சரி பண்றதுக்கான தீர்வை தேடி தான் போறேன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் கையில சில காசெல்லாம் கொடுத்துட்டு போவானா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் அந்த காசு எடுத்துட்டு வந்துட்டு அவளோட தங்கச்சி கிட்ட இங்க பாரு அண்ணன் நிறைய காசு கொடுத்துருக்கான், இந்த உன் பங்குங்கும் போது அவ வேணான்னு சொல்லிடுறான். சரி உனக்கு காசு வேணானா பரவாயில்ல, ஆனா உனக்கு பிடிச்ச பொருள் ஏதாவது நான் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்க இருந்து கிளம்புறா. ஏன்னா அவங்க பேரண்ட்ஸ் வீட்டுக்கு வந்திருப்பாங்க. ஒன்ஸ் நம்ம ஹீரோயின் அந்த ரூமை விட்டு வெளியே போன உடனே அந்த பொருட்காட்சியில ஒரு கிளவி பார்த்துருப்பாங்கல்ல, அது அப்படியே ஜன்னல் வழியா வந்துட்டு அந்த ஒரு தங்கச்சிக்காரியை பிடிச்சி அப்படியே தரையில அமுக்கி அவளோட வாய்க்குள்ள கையை விட்டு ஒரு பல்ல எடுத்து அந்த பல்ல வாயில போட்டு சாப்பிட வழியில துடிச்சிட்டு இருந்த தங்கச்சியோட சத்தம் கேட்டுட்டு உள்ள வந்த நம்ம ஹீரோயினும் அவங்க அம்மாவும் அந்த ஒரு கிளவியை பார்த்து பயங்கரமா பயந்து போய் அதை தள்ளி விட்டுட்டு ஏ பைத்தியக்காரி உனக்கு என்ன இங்க வேலைன்னு சொல்லி நம்ம ஹீரோனோட அம்மா ஒரு உருட்டுக்கட்டை எடுத்து அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அது சாதாரண பைத்தியக்காரி போல. இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோயினோட அண்ணக்காரன் இருக்கிறான்ல, அவன் டவுனுக்கு போனவன் இந்த பேய் மந்திரங்கள்லாம் தெரிஞ்ச ஒருத்தரை கூட்டு வந்திருக்கான். வந்தோடனே நம்ம ஹீரோயினோட தங்கச்சி கிட்ட பேசுறதுக்காக போகும்போது அவரோட மூஞ்சிலே காரி துப்பிடுறாளாம். இவருமே நீ வந்து சூயி தானே கேட்கும் போது சூயியா, நான் ஒண்ணு சூயி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி பெட்ஷீட் இழுத்து போதிட்டு அதே இடத்துல படுத்துறாளாம். இதை பார்த்து அந்த அண்ணக்காரனுக்கு ஒண்ணுமே புரியல, யாரு சூயி என்னங்க சொல்ல வரீங்கன்னு கேட்கும் போது அந்த ஒரு பைத்தியக்காரி கிளவி இருந்ததுல அதுக்கு பேரு தான் சூயியாமா. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே அந்த ஒரு கிளவி இந்த ஒரு காட்டு ஃபுல்லா இருக்கிற ஆன்மாக்கள் எல்லாத்தையும் எழுப்பி சூனியங்கள் பண்ணிட்டு இருந்திருக்குது. இந்த சூனியங்கள் பண்றதையே தொழிலா வச்சுக்கிட்டு இருக்க ஒரு கட்டத்துக்கு மேல அந்த சூனியக்காரி ஒரு விதமான பைத்தியமா மாறிடுறா. ஆனாலுமே இந்த காட்டு பகுதியில் இருக்கிற ஏதாவது ஒரு வீட்டுல இருக்கிறவங்களுக்கு ஏதாவது பேய் பிடிச்ச மாதிரி ஆயிடுச்சுன்னா கண்டிப்பா அந்த சூனியக்காரி பண்ண வேலையா தான் இருக்கும்னு சொல்லிட்டு அந்த மந்திரவாதி அந்த அண்ணாக்காரனையே கூப்பிட்டுக்கிட்டு அந்த சூனியக்காரி இருக்கிற இடத்தை நோக்கி போறாங்களா. இப்ப அதுவே அந்த ஒரு சூனியக்காரியோட வீட்டுல காட்டுறாங்க. அவ பார்த்தா அப்படியே ஒரு சட்டி எடுத்துட்டு அதுல மிருகங்களோட உடல் பாகங்கள்லாம் போட்டு ஒரு சூனிய ஒண்ண வந்து பண்ணிட்டு இருக்கிறாளா. கடைசியா அந்த தங்கச்சிக்காரியோட பல்ல ஒண்ணு வந்து புடிங்கி எடுத்து வாயில போட்டு இருந்திருப்பாள்ல, அதை சாப்பிட்டு இருக்க மாட்டா, அதை எடுத்து அந்த ஒரு சட்டிக்குள்ள போட்டு அந்த சூனியத்தை முடிக்க கரெக்டா அந்த இடத்துக்கு அந்த அண்ணக்காரனும் வந்துடுறானா. வந்துட்டு என்னடி பண்ணிட்டு இருக்கிறேன்னு கேட்கும் போது அந்த சூனியக்காரி எந்த பதிலும் சொல்லாம அப்படியே பயங்கரமா சிரிச்சுக்கிட்டு இருக்கிற எதையோ சாதிச்ச மாதிரி. இதுகிட்ட நம்ம என்னத்தை விசாரிக்கிறதுன்னு ஒண்ணுமே புரியாம அவங்க அண்ணக்கார குழம்பி இருக்கும் போது அந்த ஒரு பைத்தியக்காரி அங்க இருக்கிற ஷார்ப்பான ஒரு கட்டையில தன்னோட தலையை கொண்டு போய் சிக்கி அதே இடத்துல வந்து இறந்து போயிருது. வேற வழி இல்லாம அந்த வீட்டுல இருந்து வந்துகிட்டு இருக்கும் போது அந்த அண்ணக்காரன் ஓகே அந்த கிளவி செத்து போயிருச்சுன்னா இதோட அந்த சூனியம் எல்லாமே முடிஞ்சிருச்சுலன்னு கேட்க அப்ப அவரு இல்ல அந்த கிளவி வந்து இறந்து போயிருந்தாலுமே அது கடைசியா முடிக்க வேண்டிய அந்த ஒரு சூனியத்தை உன் தங்கச்சியோட பல்ல எடுத்துட்டு போய் முடிச்சிருச்சு. எனக்கு தெரிஞ்சு இனிமேல் என்னால உங்களுக்கு எந்த விதத்திலயும் உதவி பண்ண முடியாது, ஆண்டவன் வந்து உங்களை காப்பாத்தணும்னு விட்டுட்டு போயிடுறாரு. அன்னைக்கு நைட்டு வீட்டுல கட்டுறாங்க. நைட் ஆனாலே அந்த தங்கச்சிக்காரி எந்திரிச்சு போயிடுறாள். சோ அதனால அவளுக்கு மயக்க மருந்து கொடுத்துட்டு அவ எங்கேயும் போக கூடாதுன்னு சொல்லி அந்த ரூமுக்கு வெளியிலேயே தான் அந்த 3 அண்ணக்காரங்களும் வந்து பாதுகாத்துட்டு இருக்கிறானுங்க. அதுக்கப்புறம் நடுராத்திரி ஆகுது. திருப்பி அதே மாதிரியான ஒரு குரல் கேட்க அந்த குரல் கேட்டோடனே அந்த தம்பிக்காரங்க 2 பேரும் மயங்கி போயிடுறாங்க. அண்ணக்காரனுக்கும் அப்படியே மயக்க வர மாதிரி இருக்கும்போது அப்படியே விளக்குல கை வைக்க போகிறான். அது அதுக்குள்ள அணைஞ்சர இவனும் மயங்கி போயிடுறான். ஒரு ரூமை விட்டு வெளியே வந்து அந்த தங்கச்சிக்காரியுமே வீட்டை விட்டு வெளியே போகும்போது ஆனா நம்ம ஹீரோயின் மட்டும் எப்படியோ தன்னோட கையை வந்து கடிச்சுக்கிட்டு மயக்க தெளிஞ்சவ நேரா வந்தவ அங்க மயங்கி கிடக்குற அவங்க அண்ணன் மேல காது மேலே ஒண்ணு வைக்கும் போது அவனும் எந்திரிச்சிடறானா. அதுக்கப்புறம் மத்த தம்பிக்காரங்களையும் எழுப்பிட்டு வேகமா அந்த தங்கச்சிக்காரியை தேடிக்கிட்டு துப்பாக்கியில எடுத்து வெளியே வரும்போது அவங்க அம்மா அப்பாவும் சத்தம் கேட்டு வர்றாங்களா. வந்துட்டு கண்ணால வச்சுட்டு என்ன பண்றீங்கன்னு கேட்க அந்த அண்ணக்காரனும் நடந்த எல்லா விஷயத்தையும் ஒண்ணு விடாம அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லும் போது
அவங்க அப்பா அம்மா அதை நம்புற மாதிரியே இல்ல. ஏன்டா இந்த காலத்துல பேய் பிசாசு நம்பிட்டு இருக்கிறீங்கன்னு சொல்லும்போது திடீர்னு பார்த்தா அவங்க வீட்டு மேல வானத்துல இருந்து ஏதோ கற்கள் அப்படியே வந்து விழுகிற மாதிரி தெரியுதா. இதை பார்த்ததுக்கு அப்புறம் அவங்க பேரண்ட்ஸும் ஓகே என்னமோ ஒண்ணு தப்பா நடக்குதுங்கிறது அவங்களுக்கு புரியுது. நம்ம ஹீரோயினை தவிர அவங்க எல்லாருமே அந்த வயலுக்குள்ள இறங்கி அந்த ஒரு தங்கச்சி பொண்ணை தேடிக்கிட்டு இருப்பாங்களா. அப்ப அந்த அண்ணக்காரன் தான் கண்ணை வச்சிருந்திருப்பான். அவன் காட்டுக்குள்ள போயிட்டே இருக்கும்போது ஏதோ ஒரு பேய் அவன் கையை பிடிக்கிற மாதிரி இருக்கு. அதை பார்த்து பயங்கரமா அலறி போயிடுறான். டக்குன்னு பின்னாடி ஏதோ ஒரு உருவம் வந்து நிக்கிற மாதிரி இருக்கும்போது பயத்துல வந்து ஷூட் பண்ணிடுறானா. பார்த்தா அதோட கழுத்து வந்து உடைஞ்சு போகுது. பார்த்தா அது அவங்களோட அம்மாவா இருக்கும். அம்மாவை ஷூட் பண்ணிட்டோமோன்னு நினைக்கும் போது அது அப்படியே எந்திரிச்சு நின்னுட்டு தன்னோட உடஞ்சு போன கழுத்தை வந்து சரி பண்ணி அந்த அண்ணக்காரனை சேஸ் பண்ண ஆரம்பிக்க ரைட் அது ஒரு பேயின்னு சொல்லி பயங்கரமா அங்கிருந்து அலறி போக ஆரம்பிக்கிறான். இருந்தாலும் திருப்பி ஒரு ஷூட் பண்ணலாம்னு பார்க்கும்போது திடீர்னு அந்த ஒரு பேய் காணாம போயிருதா. ஆனா பயங்கரமா பயந்து போயிடுறான். அதுக்கப்புறம் அப்படியே மெதுவா வந்துகிட்டு இருக்கும்போது திருப்பி அந்த இடத்துல அவங்க அம்மா இருக்கிற மாதிரி பாக்குறானா. அது பேய் தான் சொல்லி ஷூட் பண்ணலான்னு போக நடுவுல வந்து இன்னொரு தம்பிக்காரன் என்னன்னா பண்றீங்க அது அம்மானா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எப்படி அவங்களை வந்து தடுத்துறானா. நம்ம ஹீரோயின் வீட்டுல அந்த குட்டி பொண்ணு இருக்கிறாள் அவளை பாத்துக்கிட்டு அங்க ஏதோ ரூம்ல இருப்பாள. அப்ப வெளியில யாரோ கதவை தட்டுற மாதிரி இருக்கும்போது இவளும் வந்து ஜன்னல் வழியா பாக்குறான். பார்த்தா அவங்களோட அப்பா அம்மா அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து அந்த ஃபார்ம்ல இருந்தா வந்துகிட்டு இருப்பாங்க. அப்படின்னா கதவை யாரா தட்டுறதுன்னு சொல்லி பயங்கரமா பயந்துட்டு இருக்கும்போது கதவு தட்டுற சத்தம் கேட்டு அந்த குட்டி பொண்ணு எந்திரிச்சு போய் கதவு நீக்கலான்னு போக நம்ம ஹீரோயின் போய் பிடிச்சுக்கிட்டு இல்ல வேணான்னு சொல்லி தடுக்கும் போது அந்த கதவுல இருக்கிற ஒரு ஓட்ட வழியா அந்த பேய் அப்படியே அதோட கையை வந்து விடுது. எந்த ஒரு தோலும் இல்லாம அப்படியே நரம்பு சதையுமா இருக்க அதை பார்த்து அந்த குட்டி பொண்ணும் நம்ம ஹீரோயினும் பயங்கரமா அலறி போகும்போது எப்படியோ கொஞ்ச நேரத்துல அந்த பேயும் காணாம போயிருது. நம்ம ஹீரோயினோட பேரண்ட்ஸும் வந்துட்டு அவங்களை வந்து சமாதானப்படுத்த அடுத்த நாள் காலையில போனடவை ஒரு மந்திரவாதி வந்திருந்தான்ல அவன் தனக்கே குருவா இருக்கிற ஒரு பெரியவரை கூட்டிட்டு வரானா. ஆனா அவரை முதல்ல கூட்டிட்டு போயிட்டு அடிக்கடி அவங்க தங்கச்சி வந்து காணாம போயிட்டு இங்க இருக்கிற மரங்கள் கிட்ட தான் வந்து விழுந்து கிடக்குறா அப்படின்னு சொல்லி சில மூங்கில் மரங்கள்லாம் இருக்கும் அதையெல்லாம் காட்டும் போது இதெல்லாம் இவ்வளவு பயங்கரமா வளர்ந்துருக்கு ஏன் இதை வந்து விக்காம வச்சிருந்திருக்கீங்கன்னு கேட்க நம்ம ஹீரோனோட அப்பா அது எனக்கு ரொம்ப பிடிச்சது சோ அதனாலதான் எதுவுமே பண்ணாம வச்சிருந்திருக்கேன்னு சொல்லுவாரு. அதுக்கப்புறம் அந்த பெரியவரை வீட்டுக்கு கூட்டிட்டு வரும்போது உள்ள நிலையருக்கு முன்னாடி கதவோட நிலவு இருக்கும்ல அதுல ஒரு மைடாப்பா எடுத்து ஏதோ ஒரு சிம்பிள் மாதிரி உறைஞ்சிட்டு அதுக்கப்புறம் தான் போறாரு. அந்த தங்கச்சி கறிய முத தடவை பார்க்கும் போதே அந்த பெரியவர் அவகிட்ட ஏதோ ஒண்ணு தப்பா இருக்குதுங்கிறத புரிஞ்சுக்கிறாரு. அவரோட கை விரலை கொண்டு போய் அவளோட நெத்தியில வச்சுட்டு இவரோட உடம்புக்குள்ள இருக்கிற கெட்ட ஆன்மாவை வெளியே போன்னு சொல்லிட்டு இருக்கும் போது அந்த நேரத்துல அந்த தங்கச்சி கறி கொஞ்சம் சுயநினைவுலதான் இருப்பாள். சோ அதனால அம்மா வலிக்குது நான் வளரும் போது இதை பார்த்து அவங்க அம்மானால தன்னோட பொண்ணு துடிக்கிறத பார்த்தோன்னே டக்குனு கிட்ட போயிட்டு அவளை கட்டி பிடிச்சிட்டு இல்ல வேணா எதுவும் பண்ணாதீங்கன்னு சொல்றாங்களா. அங்க இருக்கிற அண்ணன்காரனுங்களும் இல்லம்மா அவ உடம்புக்குள்ள என்னமோ இருக்குது முதல்ல இப்படி பண்ணாதான் சரியாகும்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க அம்மா கேக்குற மாதிரி இல்ல. அப்ப அவங்க அப்பா ஒரு குச்சி எடுத்துட்டு அந்த ஒரு பொண்ணை வந்து மிரட்டுற மாதிரி இருக்குது. இந்த பொண்ணோட உடம்புக்குள்ள இருக்கிற ஆன்மா வெளியே போயிரு என் பொண்ணை விட்டுருன்னு சொல்லிட்டு இருக்கேன். திடீர்னு அந்த பொண்ணு அப்படியே ஒரு ஆம்பளை குரல்ல வந்து பேச ஆரம்பிப்பாலாம். சோ உடனே அங்க இருந்து வெளியே வந்தவரு ரைட்டு இது கொஞ்சம் பெரிய பிரச்சனையா தான் இருக்குது எனக்கு என்னமோ உங்க தங்கச்சியை காப்பாத்தணும் இங்க இருக்கிற இந்த ஒரு மூங்கில் மரங்கள் இததான் வந்து அழிச்சாகணும்னு சொல்லுவாரா. அந்த இடத்துல அவங்க அப்பா இல்ல அப்பாவுக்கு தெரிஞ்ச பிரச்சனையாகும் இருந்தாலும் தங்கச்சியை காப்பாத்துறதுக்கு வேற வழி இல்லைன்னு சொல்லிட்டு அந்த அண்ணன்காரனுங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து முதல்ல அங்க இருக்கிற மரங்கள் எல்லாத்தையும் வெட்ட ஆரம்பிக்கிறாங்க. அவங்க அப்பா அங்க வந்தவரு என்ன முட்டாள்தனம் பண்ணிட்டு இருக்கிறீங்க எவ்வளவு வருஷமா வச்சிருந்திருக்கேன் தெரியுமா ஒரு மரத்தை வெட்டுறது மூலமா என் குடும்பத்தில் இருக்கிற ப்ராப்ளம் எப்படி சால்வ் ஆகும்னு கேட்கும்போது அது எல்லாமே தீர்ந்து போகும் கொஞ்சம் அமைதியா இருங்கன்னு இவரும் பொறுமையா எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். அந்த மரத்தை ஒரு முக்காவாசி வெட்டும் போது அதுக்குள்ள இருந்து பயங்கரமா ஒரு பொணவாடா வருதா என்னன்னு யாருக்குமே ஒன்னும் புரியல. கொஞ்சம் இன்னும் வெட்ட தான் தெரியுது உள்ள ஏகப்பட்ட இந்த மிருகங்களோட உறுப்புகள் எல்லாமே இருக்குது அப்படியே குடல் எல்லாமே இருக்க இதுதான் அந்த ஒரு கிளவி பண்ணி வச்சுட்டு போன சூனியம். இந்த ஒரு சூனியத்தாலதான் அவங்க பொண்ணு வந்து பாதிப்படைஞ்சிருக்குங்க போது அந்த இடத்துக்கு வேகமா பைத்தியம் பிடிச்ச மாதிரி அவங்க பொண்ணு ஓடி வருவாளா. வந்தவள எல்லாருமே அப்படியே பிடிச்சுக்கிட்டு அந்த வயசானவர் ஒரு மைடப்பா எடுத்து அவளோட தலையில வச்சு விட அதே இடத்துல வந்து கீழே சாஞ்சிருவாளாம். அதுக்கப்புறம் அந்த சூனியம் பண்ண அந்த ஒரு உடல் உறுப்புகள்லாம் இருக்கும்ல அது எல்லாத்தையும் அதே இடத்துல பெட்ரோல் ஊத்தி எரிச்சு விட்டுறாங்க. கூடவே அவர்கிட்ட இருக்கிற ஒரு கத்தி எடுத்து அந்த நிலத்துல சொருகும் போது அந்த தங்கச்சிக்காரியோட உடம்புல இருந்து ஆன்மா ஓரளவுக்கு அமைதியான மாதிரி தெரியுது. இருந்தாலும் இதோட எல்லாம் முடியல இவளை முழுசா குணமாக்கணும்னா இவளை நம்ம வேற ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போய் ஆகணும்னு சொல்றாரா. சோ அந்த ஒரு குட்டி பொண்ணை அங்கெல்லாம் கூட்டிட்டு போக முடியாது அதனால அந்த பொண்ணை பாத்துக்கிறதுக்காக ஒரு அண்ணக்காரனும் அவங்க அப்பாவும் வீட்லயே இருக்க நம்ம ஹீரோயின் அந்த தங்கச்சிக்காரி அந்த வயசானவர் அவங்க அம்மா அவங்க அண்ணக்காரன்னு சொல்லி இவங்க எல்லாரும் கார்ல போகும்போது அவங்க அண்ணன் செம்மையா டென்ஷன் ஆகுவான். அந்த ஒரு சூனியக்காரி எதுக்கு இத்தனை பேர் இருக்கும்போது என் தங்கச்சிக்கு வந்து இதெல்லாம் பண்ணி ஆகணும்னு சொல்லி கடுப்பாயிட்டு இருக்கும்போது அதுக்கு ரெண்டு காரணம் தான் இருக்க முடியும்னு அந்த வயசானவர் சொல்றாரா. ஒண்ணு பார்த்தா இந்த மாதிரியான சூனிய வைக்கிறது ஆன்மாக்களை ஏவி விடுறதுங்கிறது எல்லாத்தையுமே வந்து சின்ன பசங்க மேல பண்ண முடியும் ரொம்ப முக்கியமா பொண்ணுங்க மேல ரொம்ப சுலபமாவே பண்ண முடியும். ரெண்டாவது காரணம் மேபி இந்த ஒரு பொண்ணு சாவை பார்த்துட்டு வந்தவளா இருக்க முடியும்னு சொல்லும் போது அப்ப அவங்க அம்மாவும் சொல்றாங்க ஆமா இவ வந்து குழந்தையா இருக்கும் போது இவளுக்கு மலேரியா வந்துச்சு கிட்டத்தட்ட இறந்தே போயிடுவா நாங்க நினைச்சோம் ஆனா திடீர்னு ஒரு நாள் அவளுக்கு குணமாயிருச்சுங்கும் போது சோ ஒருத்தங்க சாவை பார்த்துட்டு திருப்பி வந்திருக்காங்க போது அவங்களதான் அந்த ஒரு சூனியக்காரி செலக்ட் பண்ணுவான்னு சொல்லிட்டு இருக்கேன். கூடவே அந்த ஒரு அண்ணங்காரன் இருக்கிறான்ல அவங்க கிட்ட ஏதோ ஒரு புனித மந்திரங்கள்லாம் செஞ்ச ஒரு
தோட்டா ஒண்ணு இருக்குதாமா. கரெக்டா அந்த ஒரு தோட்டாவை நேரா வரும்போது நீ பயன்படுத்தணும்னு அந்த அண்ணன்காரங்கிட்ட அவர் சொல்லிக்கிட்டு இருப்பாரு. நம்ம ஹீரோயினும் அந்த ஒரு கார்ல பின்னாடி தான் உட்காந்துட்டு வந்துட்டு இருப்பாளா. அப்போ அந்த காட்டுக்குள்ள இருக்கிற ஏகப்பட்ட ஆன்மாக்களை அவளால பார்க்க முடியுது. ரோட்ல போய்கிட்டு இருக்கும் போதும் ஏகப்பட்ட பேய்கள் வந்து நின்னுகிட்டு இருக்கேன். ஆனா இது எதையுமே கண்டுக்காத அவங்க அண்ணக்காரன் வேகமா அந்த பேய்கள் மேலேயே காரை வந்து ஏத்திட்டு போயிட்டு இருக்கிறான். திடீர்னு ஸ்டார்டிங் சீன்ல நார்ட்னு ஒரு பொண்ணு இறந்து போயிருப்பாள். அவளோட ஆன்மா நம்ம ஹீரோயின் மாதிரி வந்து நிக்கிற மாதிரி இருக்கேன். இவங்க கூடயே வந்து அந்த ஒரு மந்திரவாதியுமே நீங்க அதை பார்க்காதீங்க, அந்த பேய்களை நீங்க பார்க்கும் போதுதான் அதனால உங்களை பார்க்க முடியும்னு சொல்லும் போது எல்லாரும் கண்ணை வந்து மூடிக்கிறாங்க. இருந்தாலும் நம்ம ஹீரோயின் லைட்டா கண்ணை வந்து திறந்து பார்க்க அது கிட்ட வர மாதிரி தெரியுது. இங்க அந்த அண்ணன்கார வேகமா கார் ஓடி போய்கிட்டு இருக்கும்போது நடு ரோட்ல அவனோட ஃபேமிலி மொத்தமே நிக்கிற மாதிரி தெரியுதா. இல்ல இது எல்லாமே இல்யூஷன் தான் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூடிட்டு அது மேலே ஏத்த அந்த பேய்கள் எல்லாம் காணாம போகுது. பின்னாடி வந்து அந்த நார்ட்டுங்கிற அந்த ஒரு பொண்ணோட பேயும் காணாம போகுதா. ஆனா அப்போ அதான் அந்த தங்கச்சிக்காரி இருக்கிறல்ல சைடுக்கு வந்துட்டு ஏதோ ஒரு விதமான பாட்டு மாதிரி ஒரு குரல்ல பாட ஆரம்பிக்க இருக்கிற எல்லாருக்கும் மயக்க வர மாதிரி இருக்குது. அவளை கண்ட்ரோல் பண்றதுக்காக அவ மேல மைய தடவலான்னு போகும்போது அந்த வயசானவரோட கையை பிடிச்சி கடிச்சு வச்சிடறாளாம். டக்குன்னு பார்த்தா கார் வந்து அதே இடத்துல ஆக்சிடென்ட் ஆக இருக்கிற எல்லாருமே மயங்கி போயிடுறாங்க. இருந்தாலும் அந்த அண்ணக்காரனுக்கு லைட்டா முழிப்பு வரும்போது அவங்க அப்பா ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு கிளம்பும் போது, நீ தான் குடும்பத்துக்கு மூத்தவன், உன் தங்கச்சிங்க எல்லாரையும் பத்திரமா காப்பாத்தி கூட்டிட்டு வான்னு. தங்கச்சியோட உடம்புல இருக்கிற அந்த ஒரு பேயோ அவங்க அண்ணனோட துப்பாக்கியை எடுத்துட்டு வந்திருக்குமா. அதை நேரா எடுத்து அந்த அண்ணன்காரன் அந்த பேய் கிட்ட பேசலான்னு போகும்போது, இங்க பாரு எனக்கு உன் தங்கச்சியோட உடம்பு தான் தேவைப்படுது, தேவையில்லாம குறுக்கால வந்து செத்து போயிடாதீங்கன்னு சொல்லிட்டு அந்த மந்திரவாதி ஒருத்தர் இருந்தான்ல அவனோட கால்லயே ஷூட் பண்ணும்போது, சரி அடுத்தது வேற யார நான் வந்து கொலை பண்ணட்டும், உங்க அம்மாவை கொலை பண்ணிட்டா இல்ல உன் தம்பியை கொலை பண்ணிட்டான்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன். உடனே அந்த அண்ணக்காரன் இல்ல வேணும்னா நீ என்ன கொலை பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த பேயை வந்து வெறுப்பத்தை ட்ரை பண்ணுவானா. கரெக்டா கண்ணு முழிச்ச நம்ம ஹீரோயினுமே அந்த வயசானவரோட மந்திர கத்தி இருக்கும்ல அதை எடுத்து அவங்க அண்ணன் கிட்ட தூக்கி போட அந்த கத்தியை எடுத்து அந்த தங்கச்சிக்காரியோட கையிலே வந்து இறக்கிடுறானா. உடனே அவங்க தங்கச்சியோட உடம்புக்குள்ள வந்து அந்த கருப்பு ஆன்மா கொடூரமா வெளியே வந்து நிக்கும் போது பயப்படாம அவங்க அண்ணன் வேகமா போய் அந்த பேய் ஒரு எத்தி அவன் இருக்கிற மந்திர புல்லட் இருக்கிற அந்த ஒரு துப்பாக்கி எடுத்து அந்த பேயோட வாயிலே வச்சு ஷூட் பண்ணி அதே இடத்துல அந்த பேயோட கதையை முடிக்கிறான். அடுத்த சீன்ல அந்த தங்கச்சியோட கையில கத்தி குத்து பட்டம் இருக்கும்ல அதனால கொண்டாந்து ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து இருப்பாங்களா. ஓகே எல்லாமே நார்மலா இருக்கிற மாதிரி தான் தெரியும். நம்ம ஹீரோயின் அவளை பாத்துக்கிட்டு இருக்கும் போது டக்குனு அந்த தங்கச்சிக்காரி அப்படியே கடக் முடக்குன்னு வாயை வந்து மென்னு அப்படியே இருக்கிற பல் எல்லாத்தையும் கையில எடுத்து காட்டுறான். அக்கா இனிமேலும் நான் இருக்க மாட்டேன் போலயே அப்படின்னு சொல்லிக்கிட்டே அந்த ஒரு பொண்ணு அந்த இடத்துல வந்து துடிக்க ஆரம்பிக்கிறாளாம். கொஞ்ச நேரத்திலேயே அவளோட உடம்பு எப்படி அந்த நாட்டுங்கிற பொண்ணு உடம்பு வந்து வீங்கிச்சோ அதே மாதிரி வீங்க அவங்க வீட்டுல இருக்கிற எல்லாத்தோட கண்ணு முன்னாடியே அந்த பொண்ணோட உடம்பு அப்படியே தெரிச்சு அங்க இறந்து போகிறா. அப்ப ஹாஸ்பிட்டலுக்கு வெளியில அதே ஒரு கருப்பு ஆன்மா நிக்கிற மாதிரி காட்ட அடுத்த சீன்ல இறந்து போன அந்த ஒரு தங்கச்சிக்கு இறுதி மரியாதையில முடிச்சிட்டு அவங்க குடும்பம் ரொம்ப சோகமா அங்க இருந்து வராங்க. ஆத்திரம் தாங்க முடியாத அவங்க அண்ணன்காரன் அந்த ஒரு பெரிய ஆலமரம் இருந்ததுல அந்த ஒரு மரத்துக்குள்ளதான அடிக்கடி அந்த கருப்பு பேய் வந்து போற மாதிரி அவன் முதல்ல பார்த்துருப்பான். சோ அதனால அந்த இடத்தையே வந்து கம்ப்ளீட்டா அடிச்சு உடைச்சிட்டு போட்டு நெருப்பு போட்டு எரிச்சுக்கிட்டு இருக்கேன். அந்த அண்ணன்காரனோட கண்வெளி வழியா அந்த ஒரு பேய் இன்னும் அங்கதான் இருக்கிற மாதிரி காமிச்சு படத்தையும் முடிக்கிறாங்க. அந்த சூனியக்காரி அவளோட சூனியத்தை சரியா முடிச்சுட்டா. அந்த பெரியவருமே ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போனா இந்த பொண்ணை வந்து சரிப்படுத்திடலான்னு சொன்னால அந்த ஒரு இடத்துக்கு இவங்க கூட்டிட்டு போகல. அதுக்கு முன்னாடியே எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைச்சாங்க. மேபி அந்த ஒரு காரணத்தாலதான் ஏவி விட்ட அந்த ஒரு பேய் அவளோட வேலையை கச்சிதமா முடிச்சிருச்சு. என்னதான் அது இருக்கிற இடத்த அந்த அண்ணன்காரன் எரிச்சிருந்தாலுமே அந்த ஒரு பேயை அழிக்க முடியாதுங்கிற மாதிரி தான் காமிச்சு படத்தை வந்து முடிச்சிருந்திருக்கானுங்க. இந்த படத்துக்கு செகண்ட் பார்ட் கூட இருக்குது. அதை மிஸ் பண்ணாம பாக்குறதுக்காக உங்களுக்கே தெரியும் மறக்காம நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா பேர் மறந்துடுவீங்க கண்டிப்பா.